விவோஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு சின்ன மருமகள் தொடர்கதையில் தமிழ்ச்செல்வி அவங்க குழந்தைய வீடியோ கால் பார்த்தே தூங்க வைக்கிறாங்க. ஆரிரோ பாட்டு பாடி குழந்தையும் தூங்கிடுறாங்க. அப்போ தமிழ்ச்செல்வி கேட்குறாங்க மலர்கிட்ட, மலர் குழந்தை எங்கே தூங்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அக்கா, நானும் ஹாலில் தான் படுத்துக்கிறேன் தமிழ், அதனால் என் கூடவே குழந்தை தூங்குது அப்படின்றாங்க. உடனே தமிழ்ச்செல்விக்கு கோவம் வருது. என்னக்கா, என் குழந்தைய போய் ஹாலில் படுக்க வைக்கிறாங்களா? அப்படி பார்த்துக்கிறேன் இப்படி பார்த்துக்கிறேன், அந்த வீட்டினுடைய வாரிசு அப்படி இப்படின்னு சொன்னாங்க, கடைசியில் இது மாதிரி பண்ணுறாங்களா அவங்க அப்படின்னு தமிழ் கோவமாக கேட்குறாங்க. அப்போ மலர் சொல்கிறாங்க, இல்லை தமிழ், நான் ஹாலில் தானே படுத்துப்பேன், நான் குழந்தைய பார்த்துக்கிறேன்னதுனால என்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் தமிழ், நீ அதை பற்றிலாம் எதுவுமே கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ உடனே கேட்குறாங்க, ஆமாம் எங்கே புது மாப்பிள்ளை என்ன அதெல்லாம் காட்டி முதல் இரவு கொண்டாட போயிட்டாரா? அவர் என்ன தான் நினச்சிட்ருக்கிறாரு? ஆனால் அந்த வீட்டில் இருக்கிறவங்கள மாதிரி இது மாதிரி நான் பார்த்ததே இல்லைக்கா. பச்சை குழந்தை அழுதுகிட்டு ஹாலில் படுத்து கிடக்குது, அவருக்கு முதல் இரவு கேட்குதா அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ்ச்செல்வி. இல்லை மலர், நீ கோவப்படாத மலர், நான் இருக்கேன் மலர், உன் குழந்தைய பார்த்துக்கன்னு சொல்லி தமிழ்கிட்ட மலர் ஆறுதல் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சேதுவும் முதல் இரவுக்கு போகிறாருங்க. போனதும் ஐஸ்வர்யா பால் கொடுக்குறாங்க. காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிறதுக்காக காலில் விழ வராங்க. அதெல்லாம் வேண்டாம் ஐஷு, விடு அப்படின்றாரு. அதுக்கப்புறம் பால் ஊற்றி டம்ளரில் கொடுக்கும்போது, இந்தாங்க மாமா குடிங்கன்னும் போது, இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்றாரு. இல்லை மாமா, இதெல்லாம் ஒரு சம்பிரதாயம் தான், இருந்தாலும் எனக்கும் ஆசையாக தான் மாமா இருக்குது, நீங்கள் வாங்கிக்கோங்கன்றாங்க. இல்லை ஐஷு, இதெல்லாம் எனக்கு பிடிக்கல, கொஞ்சம் என்னை தனியாக விடுறியா? இதெல்லாம் கொஞ்ச நாள் கழித்து தள்ளி வச்சுக்கலாம், இப்போ நான் இருக்கிற மனநிலையில் இதெல்லாம் வேண்டாம் ஐஷு அப்படின்னு சொல்லிட்டு ஐஷு கிட்ட சொல்லிட்டு இவர் போயிடுறாருங்க. போயிட்ட பிறகு ஐஸ்வர்யா ஒரே அழையாக அழுகுறாங்க. ஈஸ்வரிக்கு ஃபோன் போட்டு, இது மாதிரி அவர் இல்லை ஆண்டி, அவர் உள்ளே இல்லை, தனியாக போகிறேன், நான் வெளியில் மனசு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவர் வெளியில் போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஐஸ்வர்யா. சரி ஐஷு, நான் வரேன், நான் ரூமுக்கு நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சேதுவும் மாடியிலேருந்து கீழே இறங்கி வந்துடுறாருங்க. அப்போ மலர் குழந்தைய வச்சுக்கிட்டு படிக்கட்டு கீழே உக்காந்துட்ருக்காங்க. அப்போ மலர் கேட்குறாங்க, என்ன மாமா கீழே வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ சேது சொல்கிறாரு, எனக்கு தூக்கம் வரல மலர் அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிடுறாரு. உடனே மலர் யோசிக்கிறாங்க, எப்படி மாமா தூக்கம் வரும், பெத்த புள்ள இங்கே அழுதுகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு எப்படி தூக்கம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன பிறகு அதுக்கப்புறம் அந்த இடத்துல தமிழ்ச்செல்வி கிட்ட பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா, தமிழ்ச்செல்வி குழந்தைக்கு ஒரு மோந்திரம் போடுறதுக்காக வராங்க. தமிழ்ச்செல்வி மோந்திரம்லாம் என் குழந்தைக்கு போடாதீங்க, என் குழந்தைய எனக்கு பார்த்துக்க தெரியும், யாரும் நீங்கள்லாம் செய்ய வேண்டாம், நீங்கள் தானே ஒரு குழந்தைய அந்த வீட்டுக்கு சொந்தம்னு சொல்லிட்டு கூட்டு போய் விட்டீங்க, அப்புறம் நான் இப்போ இதுக்கு மோந்திரம் போட்டு சொந்தம் கொண்டாடுறீங்க அப்படின்னு அம்மாச்சியை திட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்ச்செல்வி அவங்க குழந்தைகிட்ட ஆறுதலாக பேசுகிறாங்க. நீ கவலைப்படாதடா செல்லம், அம்மா நான் உன்னை நல்லா படிக்க வைப்பேன், நல்லா பெரிய நிலைமைக்கு கொண்டு வருவேன், உன்னை கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிறதுக்கு உனக்கு ஒரு அண்ணன் இருக்கான், உனக்கு முன்னாடி 5 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த உலகத்தை பார்த்தவன் அவன், அதனால் உனக்கு எல்லாமே அவன் செய்வான் அப்படின்னு சொல்லி குழந்தைகிட்ட ஆறுதலாக பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த கருப்பு என்ன பண்ணுறாருன்னா, இதுக்கு எப்படியாவது ஒரு தீர்வு கிடச்சே ஆகணும் சொல்லிட்டு மலர்கிட்ட, மலர் அந்த குழந்தைய தூக்கு வா முதல்ல அப்படின்ட்டு கூட்டிக்கிட்டு போயிட்டு சேது உன்னுடைய பெட்ரூமில் வைக்கிறாருங்க. வச்சதும் சேதுக்கு கோபமாக வருது. குழந்தைய எடு எடு அப்படின்னு சொல்கிறாரு. என்னது குழந்தைய எடா? என்னையா சேது நீ நினச்சிட்டு இருக்க, இது நீ பெத்த குழந்தையா? மலர் இல்லை, எல்லாம் அதுக்கு தண்ணி ஊற்றுறதும் பால் கொடுக்குறதும் எல்லாமே அது இல்லை பார்த்துக்கிட்டு இருக்குது, அப்போ அது பார்த்துக்கிறதுக்கு நீ எதுக்குயா? இந்தாயா உன் பிள்ளைய நீ தான் பார்க்கணுன்னு சொல்லிட்டு கட்டிலில் போடுறாரு. இங்கே பாரு மாமா, நீ எடுக்கிறியா இல்லையா, எனக்கு சரியான கோவம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சேது பயங்கரமாக கோவப்படுறாரு. கோவப்பட்டதும் மலர் பயந்துக்கிட்டு அந்த குழந்தைய எடுத்துடுறாங்க. ஏன்னா அந்த குழந்தையினுடைய அழ சத்தம் அவர் காது ஒலிச்சுக்கிட்டு அவர் மனசுக்கு ரொம்ப போராட்டமாக போராடுது. நாளைக்கு சேதுவனுடைய குழந்தை காணாமல் போகுன்ற ஒரு ட்விஸ்ட்டை வச்சுருக்காங்கங்க. அது எப்படி என்னன்னு பார்ப்போமா? நன்றி, பாய்.